ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் சிந்துவெளி நாகரிகத்தோட லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி இந்த லெசனில் நோட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஸ்டாண்டர்ட் சிந்துவெளி நாகரிகம். உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? மெசபடோமியா. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் பி, கிமு 3300 1900. கீழ்கண்டவற்றில் சரியான காலவரிசை எது? ஆப்ஷன் பி, மெசபடோமியா, எகிப்து, சிந்துவெளி, சீனா. தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர்? குழுக்களாக வாழ்ந்தனர். மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறிய முக்கிய காரணம் எது? அங்கு வளமான மண், நன்னீர் கிடைத்தது, போக்குவரத்துக்கு ஏற்றது. மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்? ஆப்ஷன் பி, சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் யார்? அவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரரும் ஆராய்ச்சியாளரும். ஹரப்பா தற்போது எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். 1856ஆம் ஆண்டு ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட சுட்ட செங்கற்கள் எதற்கு பயன்படுத்தப்பட்டன? ரயில் பாதை அமைக்க பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு எப்போது தொடங்கப்பட்டது? 1920. ஆப்ஷன் சி. 1924ஆம் ஆண்டு சிந்துவெளி நாகரிகத்தை உலகிற்கு அறிவித்தவர் யார்? ஜான் மார்ஷல். ஆப்ஷன் ஏ. நாகரிகம், சிவிலைசேஷன் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது? ஆப்ஷன் ஏ, சிவிக்ஸ். சிவிக்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி, நகரம். கூற்று. சார்லஸ் மேசன் ஹரப்பாவை முதலில் விவரித்தார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்த கூற்று. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. காரணம், அக்கால மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தினர். ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். இந்திய தொல்லியல் துறை 1861 நிறுவப்பட்டது. காரணம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அதன் நிறுவனத்திற்கு உதவினார். இதுக்கும் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டறிய முதலில் எதை ஆராய்கின்றனர்? ஃபர்ஸ்ட் என்ன ஆராய்றாங்கன்னா, செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள். புதையுண்ட நகரங்களை கண்டறிய எந்த புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? வான்வழி புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நிலத்தடியை ஆய்வு செய்ய எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது? எந்த கருவி? காந்தப்புல வருடி, மேக்னெட்டிக் ஸ்கேனர். புதையுண்ட தொல்பொருட்கள் உள்ளனவா என்பதை அறிய எந்த கருவி பயன்படுகிறது? ரேடார் கருவி பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ. இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ எப்போது நிறுவப்பட்டது? 1861ஆம் ஆண்டு. இந்திய தொல்லியல் துறையை நிறுவ உதவியவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? டெல்லியில் உள்ளது. ஹரப்பா நாகரிகத்தின் காலம் எது? கிமு 3300 முதல் 1900 வரை. ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு எவ்வளவு? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரியான இணையை தேர்ந்தெடு. காந்தப்புல வருடி, நிலத்தடி ஆய்வு, ரேடார் வானிலை கணிப்பு. ஜான் மார்ஷல் ஏஎஸ்ஐ நிறுவனர். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை முதலில் விவரித்தார். சரியான இணை சொல்லும்போது
காந்தப்புல வருடி நிலத்தடி ஆய்வு செய்ய பயன்படுகிறது. சரியான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா இரும்பு காலம், ஹரப்பா வெண்கல காலம், ஹரப்பா புதிய கற்காலம், ஹரப்பா உலோக காலம். ஹரப்பா வெண்கல காலம். ஆப்ஷன் பி. ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகமாக கருதப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் என கருதப்படுவதற்கான முக்கிய காரணம் எது? முக்கிய காரணம் எல்லாமே தான். சிறப்பான நகர திட்டமிடல், சிறந்த வடிகால் அமைப்பு, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், எல்லாமே மேற்கண்ட அனைத்தும். ஹரப்பா நாகரிகத்தில் எதற்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட்டதுன்னா தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஹரப்பா நாகரிகத்தின் பொருளாதாரத்திற்கு அடித்தளமாக இருந்தவை எவை? அடித்தளமாக இருந்தவை சொல்லும்போது விவசாயம் மற்றும் கைவினை தொழில். கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் இடம் அல்லாதது எது? லோத்தல், தோலாவிரா, மொஹஞ்சதாரா, பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. சரியான இணை எது? லோத்தல் குஜராத், ஹரப்பா தமிழ்நாடு, மொஹஞ்சதாரா கேரளா, தோலாவிரா ஒடிசா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் லோத்தல் குஜராத்தில் இருக்கு. ஹரப்பா நகரம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஹரப்பா நகரின் மேற்கு உயரமான பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோட்டை மேல் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கீழ்நகரம் யாருக்காக இருந்தது? கீழ்நகரத்தில் பொதுமக்கள் வாழ்ந்தாங்க. மேல் நகரத்தில் காணப்பட்டவை எவை? மேல் நகரத்தில் காணப்பட்டவை பெருங்குளம் மற்றும் தானிய களஞ்சியம். மெஹர்கர் எந்த கால மக்களின் வாழ்விடமாகும்? மெஹர்கர் புதிய கற்காலம். ஹரப்பா வெண்கல காலம், மெஹர்கர் புதிய கற்காலம். மெஹர்கர் தற்போது எந்த நாட்டில் உள்ளது? பாகிஸ்தானில் உள்ளது. மெஹர்கரில் மக்கள் எந்த தொழில்களில் ஈடுபட்டனர்? வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு. ஹரப்பா நகரின் தெருக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? நேராக வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு திசைகளில் அமைக்கப்பட்டிருந்தன. ஆப்ஷன் பி. பெரும்பாலான ஹரப்பா வீடுகளில் காணப்பட்டவை எவை? எல்லா வீட்லேயும் என்ன இருந்துச்சுன்னா முற்றம், கிணறு, கழிவறை, குளியலறை. ஆப்ஷன் ஏ. ஹரப்பா வீடுகள் பெரும்பாலும் எதனால் கட்டப்பட்டன? சுண்ணாம்பு மற்றும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஹரப்பாவில் எதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை? அங்கு அரண்மனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. சுட்ட செங்கற்கள் கட்டடங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய காரணம் என்ன? கடினமானது, வலுவானது, நீரால் கரையாதது. ஹரப்பா நகரங்களில் எவ்வகையான கழிவுநீர் அமைப்பு இருந்தது? மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால். ஹரப்பா வடிகால்கள் எதனால் மூடப்பட்டிருந்தது? செங்கற்கள் மற்றும் கல் தட்டைகளால் மூடப்பட்டிருந்தது. வடிகால்கள் லேசான சரிவுடன் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? கழிவுநீர் தேங்காமல் செல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த குழிகளின் முக்கிய பணி என்ன? திடக்கழிவுகளை தேக்குதல். மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளம் எவ்வாறு அமைந்திருந்தது? அதோட ஷேப் செவ்வக வடிவம். பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க எது பூசப்பட்டிருந்தது? இயற்கை தார். பெருங்குளத்திற்கு நீர் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? கிணற்றிலிருந்து கொண்டு வரப்பட்டது. தானிய களஞ்சியம் எதனால் கட்டப்பட்டது? செங்கற்களால் கட்டப்பட்டது. ராகி கர்கே எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஹரியானா. தானிய களஞ்சியத்தில் கண்டறியப்பட்ட பயிர்களில் எது இடம்பெறவில்லை? அரிசி. மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் எது? கூட்ட அரங்கு. ஹரப்பா மக்கள் பொருட்களின் எடையை அளக்க எதை பயன்படுத்தினர்? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் பயன்படுத்தினர்.
ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட எதை பயன்படுத்தினர்? அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எது? காளை. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சக்கரங்களின் தன்மை என்ன? ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள். ஹரப்பா மக்கள் கடல் வணிகம் மேற்கொண்ட முக்கிய நகரம் எது? முக்கிய நகரம் மெசபடோமியா. மெலுக்கா என்ற இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பிடப்பட்ட அரசன் யார்? நாராம்சன். லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய அமைப்பு எது? கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம். லோத்தல் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். லோத்தல் எந்த ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி. லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது எதற்கு சான்றாகும்? அவர்களின் கடல் வணிகம். மொஹஞ்சதாரோ தலைவர் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ தலைவர் சிலை எந்த நிலையில் காணப்படுகிறது? அமர்ந்த நிலையில் காணப்படுகிறது. சிந்துவெளி மக்கள் உருவாக்கிய முக்கிய தொழில்நுட்ப சாதனை எது? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். தந்தத்தினால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. குஜராத் மாநிலத்தின் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோலின் சிறப்பம்சம் என்ன? அது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது. நடனமாது சிலை எதனால் செய்யப்பட்டது? வெண்கலத்தால் செய்யப்பட்டது. நடனமாது சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. நடனமாது சிலை பற்றி கருத்து தெரிவித்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷலின் கருத்துப்படி நடனமாது சிலையின் உருவாக்கம் எந்த நாகரிகத்தின் கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது? மிக உயர்ந்த கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. நடனமாது சிலை சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக ஜான் மார்ஷல் கருதினார்? 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. KVD என்பதன் விரிவாக்கம் எது? கொட்கை வஞ்சி தொண்டி. பாகிஸ்தானில் இன்றும் காணப்படும் இடப்பெயர்கள் எது? கொட்கை வஞ்சி தொண்டி மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான் காணப்படுகிறது. பாகிஸ்தானில் காணப்படும் மற்றொரு இடப்பெயர் எது? மத்ரை உரை கூடல்கர் மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஆப்கானிஸ்தானில் உள்ள இடப்பெயர்களுடன் ஒப்பிடப்பட்ட சங்ககால நகரம் எது? கொட்கை பூம்புகார். ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி மதுரை. கொட்கை மற்றும் பூம்புகார் இரண்டுமே ஆப்ஷன் சி. கொட்கை எவ்வகை நகரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? தலைநகர், சங்ககால நகரம் மற்றும் துறைமுகம். தலைநகர், கோட்டை நகரம். சங்ககால நகரம் மற்றும் துறைமுகம். பாட புத்தகத்தின்படி காவிரி என்ற ஆறு எந்த நாட்டில் உள்ளது? ஆப்கானிஸ்தானில் உள்ளது. பொருன்ஸ் என்ற ஆறு எந்த நாட்டில் உள்ளது? இதுவும் ஆப்கானிஸ்தானில் உள்ளது. காவிரி வாலா என்ற பெயர் எந்த நாட்டில் உள்ளது? பாகிஸ்தான். பொருணை என்ற பெயர் எந்த நாட்டில் உள்ளது? பாகிஸ்தான். காவிரி, பொருன்ஸ், காவிரிவாலா, பொருணை போன்ற பெயர்கள் எதை பிரதிபலிக்கின்றன? தமிழ் சொற்களை பிரதிபலிக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளில் தமிழ் சொற்களை ஒத்த இடப்பெயர்கள் மற்றும் 6 பெயர்கள் காணப்படுகின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி எது சரியானது? இன்று வரை புரிந்து கொள்ள முடியவில்லை. சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிய எதை நம்பியிருக்கிறோம்? தொல்லியல் சான்றுகள். சிந்துவெளி மக்களின் முக்கிய ஆடை எது? பருத்தி. சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட சுழல் அச்சுக்கள் எதற்கு சான்றாகும்? நூல் நூற்றல்.
பருத்தி ஆடைகளுடன் சேர்த்து எந்த ஆடைகளும் பயன்படுத்தப்பட்டன? கம்பளி ஆடைகள். சிந்துவெளி குடியிருப்புகள் எவ்வாறு கட்டப்பட்டிருந்தன? தரை மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்ட தளங்களில். சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தனர் என்று கருதப்படுவதற்கான காரணம் என்ன? படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை, சில ஆயுதங்கள் மட்டுமே கிடைத்தன. சிந்துவெளி மக்களின் மேம்பட்ட நிலையை எது வெளிப்படுத்தியது? ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள், நகர வாழ்க்கை. சிந்துவெளியில் ஆபரணங்களை யார் அணிந்தனர்? ஆண், பெண் இருவரும் அணிந்தனர். அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தப்படாத பொருள் எதுனா? இரும்பு. ஏன்னா இரும்பு அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்கள் அறியாதவை எவை? இரும்பு மற்றும் குதிரை. சரியான இணையை தேர்ந்தெடு. கார்னிலியன் ஆபரணம். இரும்பு சிந்துவெளி மக்களின் முக்கிய உலோகம். குதிரை சிந்துவெளி மக்களின் முக்கிய வாகனம். பட்டு முக்கிய ஆடை. ஆப்ஷன் ஏ கார்னிலியன். கூற்று: சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தனர். காரணம்: அவர்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை, சில ஆயுதங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்று, காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் குறித்து எது சரியானது? இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இதுதான் செஞ்சாங்கன்னு உறுதியாக தெரியவில்லை. சிந்துவெளி மக்களிடையே யார் இருந்தனர்? வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள், மேற்கண்ட அனைத்தும். எல்லாருமே தான் இருந்தாங்க. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் சிந்துவெளி மக்களின் தொழிலாக இருந்தது எது? என்ன தொழில்? கால்நடை வளர்ப்பு. சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறிந்திருந்தனர்? சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். சிந்துவெளி மக்கள் மட்பாண்டங்களை எவ்வாறு உருவாக்கினர்? சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர். மட்பாண்டங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டன? தீயிலிட்டு சுடப்பட்டன. சிந்துவெளி மட்பாண்டங்களின் நிறம் என்ன? சிவப்பு நிறம், கருப்பு வேலைப்பாடு. உடைந்த பானை துண்டுகளில் காணப்பட்டவை எவை? விலங்குகளின் உருவங்கள் மற்றும் வடிவியல் வடிவமைப்புகள். சிந்துவெளி மக்களின் மத நடைமுறைகள் குறித்து எது சரியானது? உறுதியான ஆதாரங்கள் இல்லை. சிந்துவெளியில் கிடைத்த பெண் சிலைகள் எதை காட்டுகின்றன? தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகின்றன. கூற்று: சிந்துவெளி நகரங்களில் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். காரணம்: நகர திட்டமிடல், வணிகம், அமைதி மற்றும் வடிகால் அமைப்பை பராமரிக்க நிர்வாகம் தேவைப்பட்டது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டவை? சுடுமண். கீழ்கண்டவற்றில் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொம்மை எது? பொம்மை வண்டி, களிமண் குரங்கு, அணில் பொம்மை, மேற்கண்ட அனைத்தும். எல்லாமே தான், மேற்கண்ட அனைத்தும். சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பசு பொம்மையின் சிறப்பு என்ன? தலையையும் கால்களையும் அசைக்க முடியும். சுடுமண் பொம்மைகள் எதை எடுத்து காட்டுகின்றன? மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வம். ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது? கிமு 1900. கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணம் எது? காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல், மேற்கண்ட அனைத்தும். டி ஆப்ஷன், மேற்கண்ட அனைத்தும். முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார்? சுமேரியர்கள்.
மொஹஞ்சதாரோ தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் யாரால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? யுனெஸ்கோ. சிந்துவெளி நாகரிகம் உலகின் எவ்வகை நாகரிகங்களில் ஒன்றாகும்? மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு என்ன? மிக பெரிய பரப்பளவு. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எதில் உருவானது? சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய சிறப்பம்சம் எது? மேம்பட்ட சுகாதார மற்றும் வடிகால் அமைப்பு. சிந்துவெளி மக்களிடம் எது மேலோங்கி இருந்தது? சுத்தம் மற்றும் சுகாதார உணர்வு. கதிரியக்க கார்பன் முறை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஒரு பொருளின் வயதை அறிய பயன்படுகிறது. கதிரியக்க கார்பன் முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப் எது? கார்பன் 14. ஹரப்பா நாகரிகத்தின் மேற்கு பகுதி எதுவரை பரவி இருந்தது? பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை பரவி இருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் கிழக்கு பகுதி எதுவரை பரவி இருந்தது? காக்கர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை பரவி இருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் வடகிழக்கு பகுதி எதுவரை பரவி இருந்தது? ஆப்கானிஸ்தான் வரை பரவி இருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் தெற்கு பகுதி எதுவரை பரவி இருந்தது? மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. கீசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? குபு மன்னனால் கட்டப்பட்டது. கீசா பிரமிடு எப்போது கட்டப்பட்டது? கிமு 2500 கட்டப்பட்டது. கீசா பிரமிடு எதனால் கட்டப்பட்டது? சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. உர்ஜிக்குராட் எந்த நாகரிகத்தை சேர்ந்தது? மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்தது. உர்ஜிக்குராட் யாரால் கட்டப்பட்டது? ஊர் நம்மு. ரெண்டுமே ஊ ஸ்டார்ட் ஆகும். ஊர் நம்மு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உர்ஜிக்குராட் எந்த கடவுளுக்கு கட்டப்பட்டது? சந்திர கடவுள் சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அபு சிம்பல் எங்கு அமைந்துள்ளது? எகிப்து. அபு சிம்பலில் உள்ள இரட்டை கோயில்களை கட்டியவர் யார்? 2ஆம் ராமோசஸ். இந்த லெசனோட லைன் பை லைன் கொஸ்டின் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி இருக்கும். அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.